பெரியவர் கூறிய உபன்யாசத்தின் தொடர்ச்சியை இதில் கேட்கலாம். ஜாம்பவான் கொடுத்த அடிகளை கண்ணன் வாங்கி கொண்ட காரணம் எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணனின் காலடியில் விழுந்து ஜாம்பவான் கதறத் தொடங்கினார். கண்ணன் அவனை தூக்கி நிறுத்தி ஆறுதல் கூறுகிறான். அப்போது ஜாம்பவான் கண்ணனிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். கண்ணா, உன் முந்தைய ஜென்மத்தில் நான் எனக்கென எதையும் கேட்கவில்லை, கேட்கவும் தோன்றவில்லை. ஆனால் இப்போது தோன்றுகிறது. நான் ஒன்றை கேட்கட்டுமா என்று கேட்க ஸ்ரீகிருஷ்ணனும் தாராளமாக கேள் என்று கூற ஜாம்பவானிடம் சற்று அமைதி. ஜாம்பவானே, என்ன தயக்கம் என்றார் கிருஷ்ணன். ஒன்றுமில்லை, நான் கேட்டு நீ மறுத்துவிட்டால் என்றான் ஜாம்பவான். மறுக்க மாட்டேன், இது என் மீது ஆணை என்று ஸ்ரீகிருஷ்ணன் சத்தியம் செய்யவும் ஜாம்பவானுக்கு தைரியம் வருகிறது. நீ வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயம் மாறமாட்டாய் என்று நம்புகிறேன் என்றான் ஜாம்பவான். ஜாம்பவானே, ராமனாக இருந்தபோது செய்ய தவறியதை நான் கிருஷ்ணனாக இருக்கும் போதாவது செய்து நன்றி கடனை தீர்த்து கொள்வேன். தைரியமாக கேள் என்றார். ஸ்ரீகிருஷ்ணன் திரும்பவும் தைரியம் தரவும் ஜாம்பவான் பார்வை அடுத்து தன் மகளான ஜாம்பவதி மேல்தான் சென்றது. அவளும் வெட்கத்துடன் தான் நின்று கொண்டிருந்தாள். ஜாம்பவதியை அருகில் அழைத்த ஜாம்பவான், கண்ணா, என் மகளை மணந்து கொண்டு என்னை உன் மாமனாக்கி கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்று கூறவும் கண்ணனிடம் திகைப்பு. இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் மறுக்க முடியாத நிலை. சில நிமிட மௌனத்துக்கு பின் சரி என்று ஸ்ரீகிருஷ்ணனும் சம்மதிக்க அங்கேயே அப்போது இருவருக்குமான திருமணம் ஒரு மாலை மாற்றும் சடங்கு மூலம் எளிதாக முடிந்து போனது. இந்த கட்டத்தை சொல்லி முடித்த பெரியவர் கூட்டத்தை சற்று அமைதியோடு பார்த்தார். எல்லார் முகத்திலும் ருக்மணி இருக்க கண்ணன் ஜாம்பவதியையும் மணந்து கொண்டால் ருக்மணி அதை ஏற்றுக்கொள்வாளா என்ற கேள்வி. பெரியவர் அதை அப்படியே எதிரொலித்தார். என்னடா, ருக்மணின்னு ஒருத்தி இருக்கும்போது கிருஷ்ணன் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிக்கிறானே, பூர்வ ஜென்மத்துல ஸ்ரீராமனா ஏகபத்தினி விரதனா வாழ்ந்தவனா இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கான்னு ஒரு கேள்வி எழறது இல்லையா? அவர் கேள்விக்கு எல்லாரிடமும் ஆமோதிப்பு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்ம பண்பாடு. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அதெல்லாம் கிடையாதான்னு நினைக்க தோணும். ஸ்ரீகிருஷ்ணனை நினைக்கும் போது கோபிகா ஸ்திரீகள் எண்ணமும் வரும். இங்க நம்மள போல காமியார்த்த வாழ்க்கை வாழறவனா ஸ்ரீகிருஷ்ணனை நாம் பார்க்க கூடாது. அவன் பரமாத்மா. ஜாம்பவதியும் சரி, கோபிகா ஸ்திரீகளும் சரி ஜீவாத்மாக்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஆணும் சரி பெண்ணும் சரி பரமாத்மா வரையில ஒண்ணுதான். புருஷன்னா அது அந்த விஷ்ணு மட்டும்தான். மற்ற எல்லோரும் தாசர்கள், தாசிகள் தான். ஆகையால் தான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜாம்பவதியையும் ஏற்றுக்கொண்டார் என்று அங்கே பரமாத்மா ஜீவாத்மா விளக்கம் தரவும் கூட்டத்தவர்களிடம் ஒரே ஆச்சரியம். அந்த உபன்யாசம் 1.5 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்றது. ஜாம்பவதியை மணந்து கொண்டு சமந்தகமணியோடு ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகைக்கு திரும்பவும் சத்ராஜித் ஸ்ரீகிருஷ்ணனை சந்தேகப்பட்டு தூஷித்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். அப்படியே தன் மகள் சத்யபாமாவை ஸ்ரீகிருஷ்ணன் ஏற்க வேண்டும் என்கிறான். ஜாம்பவதியை ஏற்க சொன்ன அதே காரணம் இங்கே சத்யபாமாவையும் ஏற்க வைக்கிறது. ருக்மணியும் ஆட்சேபிக்காமல் சத்யபாமா ஜாம்பவதியை தன் தமகைகளாகவே ஏற்றுக்கொள்கிறாள். சமந்தகமணி இந்த நிலையில் சததன்வா என்பவனால் களவாடப்பட்டு சத்ராஜித்தும் கொலை செய்யப்படுகிறான். ஸ்ரீகிருஷ்ணனும் அதை களவாடி சென்ற சததன்வாவை யுத்தம் செய்து கொள்கிறான். ஆனாலும் சமந்தகமணி மாலை அவனிடம் இல்லை. சததன்வா தன் நண்பனான அக்ரூரர் என்பவர் வசம் தந்துவிட அவர் அந்த மாலையோடு காசிக்கு போய்விடுகிறார். மொத்தத்தில் சூரியன் தந்த சமந்தகமணி மாலை அதை தவம் செய்து பெற்ற சத்ராஜித்தையும் அவன் தம்பி பிரசேனஜித்தையும் அதை களவாடிய சததன்வாவையும் கொன்று விடுகிறது. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அதனால் கெட்ட பெயர்தான். ஒரு அற்புதமான தெய்வீக தன்மை கொண்ட ஒரு மாலை இப்படி கூடவா கெடுதல்களை செய்யும்? எதனால் இப்படி ஆனது? மற்றவர்கள் பேராசைப்பட்டார்கள், அதனால் அழிந்து போனார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மாவாயிற்றே, அவனுக்கும் ஏன் கெட்ட பெயர் ஏற்பட்டது? இந்த கேள்விக்கெல்லாம் விடை விண்ணில் பிரகாசிக்கும் சந்திரனிடம்தான் விடை உள்ளது. எப்படி என்று அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.